அவ்வளோதாங்க. பார்க்கிங் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமாம், பார்க்கிங்கே கிடைக்கல. ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்காக ஒரு மாட வீதிக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், கோபுரம் செட்டப்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸான்னு எங்களுக்கு தெரில. தேரா இங்கே இருக்குது, வெளியே போட்டிருக்காங்க. சேரியாட்னு போட்டிருக்காங்க. ஓகே, செஞ்சு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்திரலிங்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இந்திரலிங்கம் ஆரம்பிச்சோன்னா சுற்றி ஒரு 8 லிங்கம் இருக்கும். ஓகே, 14 கிலோமீட்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். 14 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். அப்பப்போ நடக்கும்போது காட்டுறேன். இந்த கோபுரம் கவர் பண்ணலாம்ப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் கோபுரம். முன்னாடி விக்கி போகிறோம், பின்னாடி நான் நடந்து போயிட்டுருக்கேன். கால் ஆக்சுவலாக நல்லா கொதிக்குதுங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக மதியம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கோயிலோட பரவாயில்லைங்க. சாமியை பார்க்க போகிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நான் இன்றைக்கி போக போகிறேன். ஆக்சுவலாக கிரிவலம் ஸ்டார்டட். என்ன சொல்கிறது, நல்லா ஹீட்டாக இருக்குது. காலை 14 கிலோமீட்டர்ஸ் ஆன் த ட்ராக் போகணும். விக்கி முன்னாடி போயிட்டுருக்கான். இது பாருங்கள். விக்கி இப்போ என்ன ஒரு 11 மணி இருக்குமா விக்கி? இல்லை என் மைக் நல்லா இருக்குது. மணி வந்து எனக்கு தெரிஞ்சு 11:30 கிட்ட இருக்கும். 11:30 ஆமாம், உச்சி வெயிலில் நடந்துகிட்டு இருக்கும். அதுவும் வந்து சூரியன் நேராக அடிக்குது. கீழே மேலே கூட கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அடிக்குதுங்க. நீங்கள் கேட்டால் ரோடு போட சொன்னால் இங்கே கல்லை கொட்டி வச்சுருக்கானுங்க. அதுதான் ஜெல்லி கல்லை கொட்டி வச்சுருக்கானுங்க. இந்த நினைக்கும் போது நம்ம ஞாபகம் வருது, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிதான் பாட்டு பாங்க ஏறணும் போல. புரியுது. பட் காலு புண்ணாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கால் ஆக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமைச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எஃபெக்ட் தெரியுதுங்க. பட் டாஸ்க் எடுத்தாச்சு. நாங்கள் 14 கிலோமீட்டர்ஸ் சுத்தமாக வர மாட்டோம். டைம் 11:34 ஆரம்பிச்சிட்டோம். எஸ், ஒரு 500 மீட்டர் வந்துருப்போமா? வந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் 13.5 கிலோமீட்டர்ஸ். அடுத்தடுத்த கிலோமீட்டரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் நடந்து போகிற பாதை. நல்லா செம வெயிலுங்க. எங்களுக்கு காணல் நீர்லாம் கண்ணில் தெரியுது. உங்களுக்கு அது கேமராவில் தெரியாது. இங்கே தெரியுதாங்க மழை. A few moments later. பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே முடிச்சிடலாமான்னு தோணுது எனக்கு. ஏன்னு கேட்டால் முன்னாடி வந்து கல்லை கொட்டி வச்சானுங்க, அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு, இப்போ பாருங்கள் தார் ரோடு. ஆனால் கடவுளை பார்க்க இத்தனை ஸ்டேஜஸ் நாங்கள் கடக்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏய், கடவுளை பார்க்க கிடையாது, அது கிரிவலம்டா. இங்கே பாருங்க, கடவுளை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போனோம். கிரிவலம் ஸ்டார்டடு. நீங்கள் பாருங்கள், எங்கள் ஷேடோ அப்படியே ஸ்லோவாக வந்து போயிட்டு இருக்கோம். ஹீட்டு தாங்க முடியலங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே காலு ஜிம்முன்னு இழுக்குது எல்லா பக்கமெல்லாம். எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரிசல்ட் என்னன்னு. இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஸ்லோ மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்க, இப்போ நாங்கள் அடுத்து அக்னி லிங்கத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 900 மீட்டர்ஸில் சொன்னாங்க. எங்களால் முடியல, அதனால் நாங்கள் சாக்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டோங்க. சுத்தமாக முடியல எங்களுக்கு. எனக்கும் சரி, எனக்கு சரி, காலில் ஃபுல்லாக கொப்பளம் வந்துடுச்சு. ஆனால் 14 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சாக்ஸ் போட்டாச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுதான். ஸோ இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கும் தெரியாது. அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஆமாங்க, ஆரம்பித்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்படியே போனால் ஒகேனக்கல்லே வந்துடுவேன் 159 கிலோமீட்டர்ஸில். அங்கே ஏதோ போட் போட்டிருக்காங்க, அதை காட்டுவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு லிங்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், அக்னி லிங்கம். இப்போக்கே நம்ம 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படியா? நம்ம ஃபஸ்ட்டு லிங்கம்
ஆமாங்க, ஆரம்பிச்சிட்டோம். 8 லிங்கத்தில் ஃபஸ்ட்டு லிங்கத்தை எப்படியோ ஒரு வழியாக அட்லாஸ்ட் ஒரு வழியாக ஒரு லிங்கத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். தேங்க்ஸ் டு சாமி எங்களுக்கு அந்த பவர் கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு லிங்கத்தை பார்த்துட்டு பட்டையை போட்டு கிளம்பிட்டோம். அடுத்த லிங்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அக்னி லிங்கம் பார்த்து முடிச்சாச்சு. எஸ், ஐ மீன் அக்னி லிங்கம் வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம், மெயின் கோவில். இந்திரலிங்கம் ராஜகோபுரம் பார்க்குறது பார்த்து முடிச்சுட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். அக்னிலிங்கம் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். போய் தான் பேரை நாங்கள் கற்றுக்குறோம், அதனால சொல்ல தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதே நட யாத்திரை தான். ஆக்சுவலாக கொஞ்சம் காட் எங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காருங்க. செம்ம வெயில் இருந்தது. இப்போ கொஞ்சம் க்ளவுட்லாம் வந்து நடக்கிற அளவுக்கு இருக்குது ரோடு. ஆமாம், நான் நினச்சேன், அவ்வளோதான் நினச்சேன். அவன் பொழைச்சி பொண்ணு அவரே எங்களுக்கு அருள் பொழிஞ்சு போயிட்டு அப்படி கொஞ்சம் எப்படின்னா போய் சேருங்கடா அப்படின்னு எங்களுக்கு நேரில் கொடுத்துருக்காரு. நடந்துகிட்டு இருக்கோம். முடிச்சிருவோங்க 14 கிலோமீட்டர்ஸ். இப்போயே ஆல்மோஸ்ட் 3 வந்துட்டோமா? 3 கிட்ட வந்துட்டோம். 3 கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ பாருங்கள், இதுதான் மலையை சுற்றி அப்படியே ஒரு சர்க்கிள் போகிற ரூட்டு. அப்புறமா நான் உங்களுக்கு அந்த கூகுள் மேப் ரவுண்ட் சர்க்கிள் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஆமாம், இப்போ வந்து நெக்ஸ்ட் லிங்கத்துக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. சாரி, 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் இருக்குது. 1 கிலோமீட்டர் நடந்து போகிறோம், அதனால் 10 நிமிஷம் காமிக்குது. ரீச் ஆகிட்டு என்ன சொல்கிறது, அது யமலிங்கம் அப்படின்னு மேப்பில் வருது. அதான் தெரியல, கிட்ட போய் பார்த்து சொல்கிறேன். மூணாவது லிங்கம் வந்துட்டோம். மூணாவது லிங்கம் பார்த்தீங்கன்னா யமலிங்கம். யமலிங்கம் பாருங்க, என்னென்னலாம் கேட்காதீங்க, எங்களுக்கும் தெரியாது. யமலிங்கம் வந்திருக்கோம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். எங்களோட வாக்கிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். எஸ், எங்களுக்காக கடவுளே வழிபட்டுருக்காரு. வெயில் இல்லாமல் வெறும் நிழலாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் காட். விக்கி, ஆவின் பால் சாப்பிட்றியா? இல்லைடா, தண்ணி குடிச்சதே போதும். இதுக்கு மேலே நம்மளால் உடம்பு தாங்காது. இதுக்கு மேலே உச்சி வெயில் தெரியுதாங்க ரிஃப்ளெக்ஷனு. ஆனால் ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. யா, என்ன பண்ண, கொஞ்சம் கஷ்டமாகவும் சேர்ந்து இருக்குது. எல்லாம் ஒரு அனுபவம் தானே. அனுபவம் தான். அப்படி தான் ஓடுது. இப்போது நட யாத்திரை போகிறதுல ஒரு தப்பும் இல்லை. பட்ட பகலில் போவது ரொம்ப தவறுங்க. ஆக்சுவலாக இங்கே வரவங்கிட்ட கேட்டோங்க, எல்லாருமே காலையில் 4 to 10, அப்புறம் மதியம் திருப்பி 4 to 10 தான் போவாங்களாம். யாருமே இந்த 10 to 3 மணி மதிய வேலையில் நடக்க மாட்டாங்களாம். நாங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கோம். தப்பான டைமை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் பண்ண பெரிய ஆஃபீஸ் போய் ஆகணும். பட் அட் தி சேம் டைம் கமிட்மெண்ட்டும் இருக்குது, கடவுளை பார்த்து வழிபடணும்னு. இங்கே பாருங்க, ஆனால் ஒரு நல்ல ஹெல்ப் தான். யாருமே தொலைய மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, கிரிவல பாதை அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட். இதுதாங்க இப்போ நாங்கள் போக போகிறோம். இது 4வது லிங்கமாக விக்கி அடுத்து? ஆமாம், 4வது. 8ல் 4வது போக போகிறோம் இப்போ. ஆமாம், 8 லிங்கத்தில் 4வது லிங்கம் போக போகிறோம். லெட்ஸ் கோ. விக்கி, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு விக்கி. ஆமாம், ஃபுல்லாக க்ரீனரி. என்னதான் தார் ரோடு இருந்தாலும் ஆமாம், நடக்க முடியும்னு நினைக்கிறேன் ஈஸியாக. எஸ். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறோங்க. தேங்க்யூ. ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்கி அவன் வாட்டி நடந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆயிரத்தில் ஒருவன் இல்லை, வர கார்த்தி மாதிரி ஆகிட்டாங்க 2 பேரும். அப்புறம் தீரன் 2 கிலோமீட்டர் பையா. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி குடிக்க வந்தாங்க ஒரு இடத்துல, அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. எங்கே கேட்டேன்னா எங்கே தண்ணி இருக்குன்னு தேடி போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க எங்கேயுமே தண்ணி இருக்காது, காசு கொடுத்தா வாங்கணும் தனியான்னு. சரி, அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வராமல் இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கையில். ஆமாம், தேவையான அளவோட அதிகமாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இல்லை காசு கொடுத்து தான் வாங்கணும் ஒரு வாட்டியும். இங்கே ரேட் என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி 20 ரூபாவா தெரில, 30 ரூபாவா தெரியல. நல்லா தண்ணியும் காலியா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் இருக்குங்க. 2 லிட்டர் எடுத்துன்னு வந்தோம், பாதி கூட நடக்கல, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்சோண்டு பாக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வெறுங்காலையும் நடக்கிறாங்க. நம்மளால தான் வெறுங்கால் நடக்க முடியல. எஸ், மக்கள் எப்படி நடக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்குது. மேபி அவங்களுக்கு நடந்து பழக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன். விக்கி இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க பாரு விக்கி. நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் அடுத்த இன்னும் 850 மீட்டரில் 850 meters. 4வது லிங்கம் நிருதிலிங்கம். யா, இங்கே பார்த்தீங்களா பேனரு நிருதிலிங்கம். இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னா நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியலிங்கம் வந்துட்டோம். லெஃப்டில் பார்த்தீங்களா இதுதான் சூரியலிங்கம். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரோம். 50% கவர் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு ரெஸ்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கோம். அதுக்கே மூச்சு தள்ளிச்சு. ஆக்சுவலாக காலில் கொஞ்சம் கொப்பளம் வந்துடுச்சு. அதனால் ரெஸ்ட் எடுத்து போகிறோம். நடுவில் ஒருத்தங்க அன்னதானம் போட்டாங்க. நல்லா லஞ்ச் முடித்தோம். halfway down 50% completed. 7 kilometers 7 kilometer இருக்குது. இதான் போக வேண்டிய பாதை. இங்கே பாருங்க. விக்கி போகுமா? போகலாம். வருணலிங்கம் பார்க்க போகிறோம் கைஸ். 50% completed. ஆல்மோஸ்ட் ஓவரால் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் 50%. ஏன்னா லிங்க கணக்கில் வந்து நாங்கள் 5 கவர் பண்ணிட்டோம் 8ல். பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபுல் டயர்டாகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் கிராம்ஸ் வேறு வந்துடுச்சு, காலில் நடக்க முடியல. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிறோம். தொண்டை வேறு ஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதனால் சாத்துக்குடி ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், எதுவும் பேச முடியாது. அதை குடிச்சிட்டு கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுறோம். முடிச்சுட்டு டுவார்ட்ஸ் சென்னை போகிறோம் நைட்டுக்குள்ளே. இதுதான் எங்களோட பிளான். இது வந்து ஒரு 5 மணிக்குள்ளையா 5 மணிக்குள்ளே முடிக்கிறதா எய்ம் பண்ணிருக்கோம். இப்போயே மணி 4 ஆயிடுச்சா? 3 நான் ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது. பட் ஸ்டில் we can do it. அந்த ஒரு மோட்டிவேஷனோடு போயின்னு இருக்கும். விக்கி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக வாயுலிங்கம் கிட்டே வந்தாச்சு. விக்கி கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டு வரோம், ஆனால் முடியல. ஸோ நான் முன்னாடி போய் வெயிட் பண்ண சொன்னோம். ஆனால் இங்கே ரொம்ப பின்னாடிலாம் இல்லை, இங்கே தான் நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வாயுலிங்க கோயில். இப்போ இந்த லிங்கத்தை போய் வழிபட்டுட்டு அருணாச்சல் இன்னும் ஒரு லிங்கம் இருக்குது, அவரையும் வழிபட்டுட்டு கோயில் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் வந்திருக்கும். எத்தனாவது ஸ்டாப் இது? 7 ஒன்று தான் இருக்குது. இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஹாய் காய்ஸ், வருது உயிரை கையில் பிடிச்சிக்கினே சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கை தாங்களா பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், கடைசியாக ஒன்று தான் பாக்கி. அதோட கோவில் போகிறோம். கோவில் போயிட்டு அருணாச்சலேஸ்வரர் மலையை காமிடா. இங்கே பாருங்க, இந்த மலை தான் நாங்கள் சுற்றி வந்திருக்கோம். தெரியுதா? அப்படியே நாங்கள் பார்த்து தெரியுதா? ஃபேகன் மக்களே நல்லா பாருங்க. இந்த மலையை நாங்கள் அப்படியே சுற்றிட்டு
இங்கே முன்னாடி வந்து நிற்கிறோம். ஆக்சுவலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், பட் ஸ்டில் வி ஃபினிஷ்ட் இட். எஸ், முடிக்க போகிறோம். யா, வந்துட்டோம். ஃபினிஷிங் அண்ட் கோயிலாண்ட போயிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க, அதோட இந்த வீடியோ எண்டு. அவங்கவுங்க போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். என்ன விக்கி? அதே தான். யா, தேங்க்யூ. பாருங்கள், இதான் ஃபுல் வியூ ஆஃப் த மவுண்டன். அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். அதுக்காக நாங்கள் 360 டிகிரி வியூஸ் பார்க்குறோம். ஆமாம், அப்படியே லெஃப்ட்டு அவ்வளோதான். இந்த மலை தான் ஒரு சுற்றி அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த தீபாவளி பார்க்கணும்னா போட்டுருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். நல்லா போக போகிறோம். வாங்க பாருங்கள், நல்லா பால் பச்சை கலரில் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். அந்த போர்டு தான் நாங்கள் போக போகிறோம். யா, விக்கி பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கு மேட்ச் பார்த்துட்டே வரோம். இந்தியா vs இங்கிலாந்து. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக அவங்க காலில் நிறைய கொப்பலாம் வந்துடுச்சு, நடக்கவே முடியல. ஸோ பட் ஸ்டில் வி ஆர் மூவிங். எஸ், வி ஆர். இதுதாங்க ஃபைனல் கோயிலுக்கு போகிற வழி. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது. இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் முடிச்சக்கப்புறம் தான். ஓ, இன்னொரு இப்போ கடைசி லிங்கம் வந்து ஆமாம் ஃபைனல் ஈசான லிங்கம். ஊரை முடிச்சாதான் அடுத்து வந்து அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். அதோட அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் போய் காரை எடுத்துன்னு சென்னை தான் வரணும். எங்களோட இன்றைக்கான சுற்றுப்பயணம் கடவுளுக்கான கமிட்மெண்ட் முடிஞ்சது. ஸோ கடைசியாக அங்கே லிங்கத்துக்கிட்ட போய் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஈசான லிங்கம். கடைசி லிங்கம். ஆமாங்க, 8 லிங்கத்தில் நெக்ஸ்ட்டு கோவில் அருணாச்சலேஸ்வரர். அவரை பார்த்துட்டு எங்களை வந்ததே அவரை பார்க்க தாங்க. வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்ப வேண்டியது. எஸ், we have done it. யா, பார்க்குறீங்களா? இங்கே ஒரு போர்ட் போட்டிருக்கு பாருங்க. ஃபைனலாக தரிசனத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். விக்கி பேச உயிரோட தான் இருக்கும். யா, நாங்கள் உயிரோட தான் இருக்கும். இங்கே பாருங்க, கோபுரம் தெரியுதா? ஜூம் பண்ணுறான். தெரியுதா? இதுதாங்க கோபுரம், ராஜகோபுரம். வந்துட்டோம். அவ்வளோதாங்க. அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுட்டு கார் எடுத்துட்டு சென்னைக்கு அப்படியே கைட்டு அங்கெல்லாம் போக வேண்டியதுதான். அதுதாங்க பாக்கி. ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 14 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கிரிவலம்ங்க. யா, எஸ் கடவுள் தாங்க வழிகாட்டினார். நிறைய இருந்துச்சு ஆப்ஸ்டக்கிள்ஸ், பட் ஸ்டில் வில் பவர் இருந்தது. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி. யா, ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக உயிரோட ஆமாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து கார் எடுக்கும்போது குட் பை சொல்கிறேங்க. பாய். ஓகே, சரி விக்கி, உவாயிலே ஆடியன்ஸுக்கு சொல்லிடு என்ன நடந்தது கோயில் உள்ள போயிட்டு. நம்ம ஏன் அந்த ஃபினிஷிங் ஃபுட்டேஜஸ் எடுக்கலன்னு சொல்லிடு ஃபர்ஸ்ட். அந்த கொடுமையை தான் கேட்குறேன். அது வேற ஞாபகப்படுத்துறியாடா? முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போகும்போதே என்ன நினைச்சோம், சரி கிரிவலம் சுத்திட்டு வந்தாச்சு, சாமியை பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சோம். பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு உள்ள போனா, சரி 600 கியூல போனாதான் லேட் ஆக போகுது, 100 ரூபா கியூல போனோம். உள்ள போனதுக்கப்புறம் ஏன்டா போகணும்னு ஆகிட்டேன். அவ்வளவு கூட்டம். போகும்போது என்ட்ரன்ஸ்ல ஒரு சாமி வந்தது இல்ல? ஆமா, அதுதான் மெயின் சாமி. இல்ல அது பார்த்தோம்னா நம்ம நல்ல நேரம் சாமி மக்களே காமிச்சிருக்காரு. நம்ம தான் வந்து தேவையே இல்லாம சொன்னோம். அது என்னன்னா வந்து உற்சவர் சொல்லுவாங்க, கரெக்டா வந்து அந்த 6:30 டைம்ல சாமியை குத்திட்டு உள்ள கூட்டு போறாங்க. நம்ம கரெக்டா அங்க போகணும், சாமியை பார்க்கணும், அப்படியே கிளம்பிருக்கணும். தேவையில்லாம இல்ல நான் உள்ள போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்தான் உள்ள நல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தோம். இல்ல 7 மணி 8:37 உள்ள போயிட்டு உள்ள போயிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், லைன்ல பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள ஏறோம். ஒரு 5 சுத்து போச்சு பாம்பு வளைகிற மாதிரி. 4ஆவது சுத்துலயே நான் காலி. விக்கி அப்படியே கவுடோட படுத்துட்டா. கிரௌடா தண்ணி கேட்டா தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள படுத்துட்டா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றது, பேட்டரி ஆஃப் ஆயிட்டே வருது, பர்சன்டேஜ் கம்மியானே வருது. அவனை கூப்பிட்டு தண்ணி கேட்கல, தக்கி ஒரு டவுன் ஆயிட்டு திருப்பி அப்பால. அப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஒரு 5 சுத்து தான் இருக்கு, சுத்திட்டு சாமி பார்த்துலாம்னு சொல்லிட்டு
லைன் போய் திருப்பியும் அடுத்த சைடுல போய் இன்னொரு 10 சுத்துது. அது ஒரு 10 சுத்து ஏங்க, இது 5 சுத்துக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் கிட்ட இதுக்கே வந்து முடியல. 6:30 மணிக்கு உள்ள போயிட்டு 8 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஆட்டோ இல்ல, சென்னை கிளம்பலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தோம். லைன்ல இருந்து வெளியே வந்தோம். ஆமா, வெளியே வந்துட்டு வெளியே போறதுக்காக வழி லைன்ல இருந்து எப்படி வெளியே வந்தோம்னு சொல்லு. ஜம்ப். ஐயோ, வேற ஹைட் கம்மியா இருக்க இடமா பார்த்து அது வரைக்கும் லைன் நின்று அப்புறம் எகிரி குடிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பார்த்தோம், சரி வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளியே வரலாம். எல்லா பக்கமும் கேட் க்ளோஸ்டு. உள்ள இருந்து வெளியே வந்துட்டோம். லைன்ல இருந்து தான் வெளியே வந்தோம். லைன்ல இருந்து வெளியே வந்துட்டு வாசலுக்கு போலாம்னு சொல்லிட்டு வெளியே தேடி போறோம். நாங்க வந்து வெளியே க்ளோஸ்டு. இந்த பக்கம் கூட்டு போட்டுருக்காங்க வெளிப்பக்கமா. சரி இந்த பக்கம் தான் கூட்டு போட்டுருக்காங்க, பக்கத்து சைடா போலாம். சொன்ன கை காட்டி என்னால நடக்க முடியல, ஒழுங்கா பக்கத்துல நிச்சயமா அவங்க வழி சொல்ல ஆள் இருப்பாங்க, இவ்வளவு பேர் போறாங்க வழி சொல்லுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்ன இழுத்துட்டு போலாம். என்ன இழுத்துட்டு போலாம். போய் பார்த்தா அங்கேயும் அப்படியேதான், எங்கேயுமே வழி இல்ல. மொத்தமா ஒரு லாக்டுங்க எல்லா இடத்துலயுமே. விக்கி காண்டாயிட்டா பாக்ஸ்குள்ள போட்டு அடைச்சிட்ட மாதிரி ஆகிட்டாங்க எங்களை. நாங்களும் வந்து டேய் பாக்ஸ திறந்து மேலையாச்சும் போலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து வர வழியே இல்ல, கம்பியில எகிரி வச்சுதான் போறோம்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ஓரமா போனோம். இது எப்படின்னா இந்த பக்கம் எகிரி வச்சு இதுல இருந்து விளையாடி வச்சு அதுக்கப்புறம் அதை தாண்டி எகிரி குதிக்கணும். ஒரு ஜிம்னாஸ்டிக்கே பண்ணிட்டு வந்தோம் நாங்க. அதுவும் எல்லா கம்பியும் ஷார்ப்பா இருக்குங்க, லைட்டா பிசு கொஞ்சம் மிஸ் காட்டி வாங்கிருப்பான், ஜஸ்ட் மிஸ். ஆமா, ஒரு 8:30 ஆயிடுச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேமரால ஃபுல்லா பேட்டரி டவுன், போன்ஸோ காலி, எடுக்கலாம் போனும் காலி, கேமராவும் காலி, ஒண்ணுமே இல்லை. நாங்க காருக்கு போனாதான் வந்து எங்களால சார்ஜ் போட முடியும். அவன் எடுத்துட்டு வந்த பவர் பேங்க்கும் காலி, எதுவுமே இல்ல, எல்லாத்துலயும் சார்ஜ் காலி, ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3% பேட்டரி இருந்தது, அதை வச்சுட்டு தான் வெளியே வந்தோம். அப்புறம் எத்தனை 6:30 மணிக்கு உள்ள போயிட்டு 8 ஆயிடுச்சு எங்களுக்கு வெளியே வரதுக்கு. 2 பேருமே எக்ஸாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியல. நான் மயக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுதான் இதுக்கு மேல முடியல. விக்கியோட ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன், மைக்கோட ஸ்டேஜ் வந்து வெளியே வர வரைக்கும் அவன் என்ன பிடிச்சது இருந்தான், வெளியே வந்தாலும் இவங்களும் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பணும். இந்த செஞ்சு கிட்ட சரியான இவன் வேற ஐவர்ஸ்ல ஓட்டினது இல்லைன்னா எனக்கு வேற பயம் ஆயிடுச்சு. நைட் டைம்ல அன்னைக்குதான் எல்லாமே ட்ரையல் பண்ணோம். எல்லாமே பார்த்துட்டோம், எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, எப்படியோ ஒரு வழியா சாமியும் பார்த்தாச்சு, வந்துட்டோம். ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல என்டர்டெயின் பண்ணிட்டோம். என்டர்டெயின் இல்ல, என்ன சொல்லலாம், ஒரே நாள்ல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது கூட இதான் 2 வழி இருந்துச்சு வரதுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோடு. சிங்கிள் ரோட்ல வந்து எப்படின்னா 2 லேனுமே வரும், ஆப்போசிட் ஆப்போசிட். அது போனா ரிஸ்க் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா நைட்டு எதிர்க்கு நம்ம ஒழுங்கா தான் போவோம், எதிர்க்க வரவன் மேல சொல்ல முடியும், நம்ம தான் நம்ம வேற ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் 2 பேருமே. வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கட் அடிச்சு அந்த ரூட்லயே போயிட்டோம். அதுதான் சேஃபஸ்ட் ரூட். ஏன்னா 2 லைன், இந்த பக்கம் தனியா வந்து போறதுக்கும் ஆப்போசிட் லைன்ல வந்து வரதுக்கு தனியா இருந்துச்சு. வண்டி எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போறோம், சமம் இல்லை. அதுவும் அடிக்கிட்டு மழை, காருல வந்து வைப்பர் போடுறான், ரோடு தெருல எதிர்க்க ஃபுல்லா ஹைபீம் தான் போட்டு ஓட்டுறோம் நாங்க கார்ல. ரோடும் தெரியல, மழையில எதுவுமே தெரியலங்க, எதுவுமே பண்ண முடியல. ரோடும் தெரியல, வண்டியை நிறுத்தினா மழை பெஞ்சிட்டே இருக்குது. கொஞ்ச தூரம் தரானே மழை நின்று போச்சு. அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லுவேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக், அப்படியே தாண்டி வந்துட்டு வந்தாங்க. பெஸ்ட்னு தெரிஞ்சது. அப்படியோ 2:30 கிட்ட வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லா வேலையும் முடிஞ்சது. நான் வீட்டுல படுத்துட்டு தான் போக சொன்னா, பட் நான் ஆபீஸ் நல்லா கிளம்பிட்டேன். நான் கேட்கல, ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்க கிளம்புனது சண்டே 4 மணி, அடுத்த நாள் ஒரு 3 மணி வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டு விக்கி அன்னைக்கு ஆபீஸ் ஏன் கேக்குற, ஏற முடியல, ஆபீஸ் படிக்கட்டு எங்கேயும் வேலையே செய்ய முடியல. உனக்காச்சும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் காலு புண்ணாயி ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து போட்டுதான் வந்தேன் வீட்டுல. ஆனா ஒரே ஒண்ணுங்க, போன இதுவும் நாங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, சாமி மட்டும் பார்க்க முடியல கரெக்டா. ஆனா நம்மளுக்குதான் வந்து அவரே நம்மளுக்கு காமிச்சிட்டு போனாரு. ஆமா, வீட்டுல வந்து நாங்க போறதுக்கு முன்னாடி, அதனால அதை வச்சு நாங்க மனசாரு எங்களுக்கு பாத்துக்கோப்பா அப்படியே கிளம்புப்பான்னாரு. நாங்கதான் வந்து கொஞ்சம் லைட்டா கொழுப்பு எடுத்து போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டது எக்ஸ்ட்ரா அனுபவிச்சு. இல்லைன்னா இது நல்லா முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நல்லா தான் முடிஞ்சது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வாட்டி கிரிவலம் எப்படி அப்ரோச் பண்ணனும் எங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா இருக்கு. ஒரே ஒரு வேலை தான், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி
நைட்டு ஃபுல்லா கிரிவலம் நடந்து இங்கேயே வேணா சாப்பிட்டுட்டு காலங்காலத்துல 5 மணி 6 மணிக்கு அப்படியே திரும்பி சென்னை வந்துடலாம். நோ மதியம். பெஸ்ட் வே அதுதான், ஒண்ணுமே கிடையாது பெஸ்ட் வே. ஓகே விக்கி, சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். நம்ம இன்னொரு கொலாப் போடுவோம் ஆடியன்ஸ்க்காக. கொலாப் நியர் ஃபியூச்சர் கண்டிப்பா போலாம். நம்ம தான் கோயில் சீரிஸ் போகலாம். கண்டிப்பா போவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, பை பை பை.